நான் செத்திருப்பேன் கௌரி. உனக்கு எப்பவுமே எல்லாமாவுமே நான் இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல. நான் உன்னை அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சியா? மாசாணி அம்மா கிட்ட என்னோட உயிரை வேணா எடுத்துக்கோ, ஆனா என்னோட துர்காவை இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வந்துடுன்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஃபேண்டாஸ்டிக் மேடம். நியாயமா வாதாடி இந்த கேஸை நீங்க ஜெயிச்சு கொடுத்துட்டீங்க. ஜெயிச்சது நீங்களோ இல்ல நானோ இல்ல தமிழ், உண்மையிலேயே ஜெயிச்சது கௌரி தான். அந்த குழந்தையோட பாசத்துக்கு கிடைச்ச உண்மையான வெற்றி. மேடம், நான் ஏதாவது உங்க மனசு நோக்கிற மாதிரி நடந்திருந்தா அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. சாரி. இதுல சாரி சொல்றதுக்கு என்ன இருக்கு? நம்ம 2 பேருமே நம்ம கடமையை தானே செஞ்சிருக்கோம். சட்டம் அதோட கடமையை செஞ்சிருக்கு. உங்கள்கிட்ட வாதாடி ஜெயிக்க முடியுமா? ஐயோ தமிழ், ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே உங்களை எதிர்க்கணும்னோ இல்ல ஜெயிக்கணும்னோ நான் ஒரு போதும் நினைச்சதில்ல. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நீங்க வாதாடுற விதத்தை வச்சு அதை நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாம சீக்கிரமே வேற ஒரு களத்துல சந்திப்போம். மேடம், போன் மேல போன் வந்துட்டு இருக்கு. உங்களுக்காக தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணாம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ சாரி சுஜாதா, இந்த கேஸ் டென்ஷன்ல நான் அதை மறந்துட்டேன். 12 o'clock ஃப்ளைட்ல. ஆமா மேடம். சரி, இன்னும் 1 hourல அங்க இருப்பேன்னு நீங்க ஃபோன் பண்ணிடுங்க. ஓகே மேடம். துர்கா, எல்லாரும் ஜெயிலுக்குள்ள வச்சே உன்னோட கதை முடிஞ்சிரும், நீ கண்டிப்பா வெளியே வர முடியாதுன்னு தான் எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அப்ப எனக்கு இருந்த ஒரே ஒரு பெரிய நம்பிக்கை யார் தெரியுமா? துர்கா, இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த கேஸ்ல இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்த கற்பகாம்பாள் மேடம்க்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு வச்சிருந்தேன். நீ ரிலீஸ் ஆகி வந்ததும் கற்பகாம்பாள் மேடம் என்கிட்ட 1 ரூபா கூட வாங்கல. ஆனா நானா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அந்த மேடம் என்ன கேட்டாங்க? கற்பகாம்பாள் மேடம் என்கிட்ட உனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை எனக்கு கூடன்னு சொன்னாங்க. எனக்கு அவங்கள பாக்குறப்ப அந்த மாசாணி அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு. நாம எப்படி மாசாணி அம்மாவுக்கு பட்டு புடவைய சாத்துவோமோ அதே மாதிரி ஒரு பட்டு புடவைய கொடுக்க நான் அவங்களுக்காக வாங்கி வச்சிருக்கேன். சரி துர்கா, இப்பவே அந்த புடவைய நாம போய் மேடம் கிட்ட கொடுக்கலாம். அந்த புடவைய பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வா. கௌரி, அம்மா, கற்பகாம்பாள் மேடமை பார்க்க முடியுமா? இல்லம்மா, அவங்க ஏதோ அர்ஜென்ட் மீட்டிங்னு கிளம்பி போயிட்டாங்க. ச்சே, நமக்கு இவ்வளவு உதவி செஞ்ச அந்த மேடமை தனியா சந்திச்சு ஒரு நன்றி கூட நம்மளால சொல்ல முடியலையே. கௌரி பாப்பா, நீ அந்த மாசாணி அம்மாவையும் கற்பகாம்பாள் மேடத்தையும் மனசுல நினைச்சிட்டு தானே இந்த பட்டு புடவைய வாங்கின. இப்ப இந்த புடவைய எடுத்துட்டு போய் நம்ம அம்மனுக்கே சாத்திரலாம். அந்த அம்மனுக்கு பட்டு புடவை சாத்துறது கற்பகாம்பாளுக்கு நம்ம புடவை சாத்தின மாதிரி. சரி.